இந்தியாவை காப்பாற்றிய யானைகள். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வடக்கிலிருந்து யாராவது இந்தியாவுக்கு நுழைய வேண்டும் என்றால் விண்ணை தொட்டு நிற்க இமயமலை தொட்டை தாண்டி வர வேண்டும். இல்லை என்றால் புரண்டு ஓடும் ஆழமான சிந்து நதியை கடக்க வேண்டும். இரண்டுமே சாதாரண காரியமில்லை. அதனாலே வடக்கே இருந்து இந்தியா மீது படையெடுத்து வந்த மன்னர்கள் எல்லாம் இந்தியாவில் நுழைய முடியாமல் திரும்பி போனார்கள். எதையும் மீறி இந்தியாவுக்கு காலடி எடுத்து வைத்தவர்களின் வயிற்றை புளியை கரைத்தது இந்தியர்களுக்கு மட்டுமே சொந்தமான யானைப்படைகள். இந்தியாவை ஆண்ட சிற்றரசர்கள் கூட பெரிய யானைப்படைகள் வைத்திருந்தார்கள். யானைகளை பார்த்து அறிந்திராத வெளிநாட்டு மன்னர்கள் யானையை பெரிய உருவம் அவைகளின் கச்சிதமாக கட்டுப்பட்டு ஆவேசத்தோடு போர்க்களத்தில் பங்கேற்பதைக் கண்டு வியந்து வெலவெழுத்து போனார்கள். இந்தியாவுக்குள் நுழைத்த பல கிரேக்க, மங்கோலிய, ஆப்கான், துருக்கிய மன்னர்கள் விரட்டி அடித்தது யானைப்படைகளை பற்றிய பயம்தான். தங்களை நோக்கி ஆயிரக்கணக்கான யானைகள் பிளறிக்கொண்டு புழுதி பிறக்க ஓடி வருவதை கற்பனை செய்து கொண்டு பாதி மன்னர்கள் தூக்கத்தை தொலைத்தனர். அத்தனை தூரத்திற்கு யானைகள் அவர்களை ஆட்டி படைத்திருக்கிறது. போர்க்களத்தில் முதலில் குதிரைப்படையும், அதுக்கடுத்து காலாட்படையும், மூன்றாவதாக யானைப்படையும் அணிவகுத்து வரும். அவற்றின் நெற்றியில் எறும்பு முட்கள் பதிக்கப்பட்டு கவசங்களும் தந்தங்களுக்கு நீண்ட வாள்களும் பொருத்தப்பட்டிருக்கும். வெளிநாட்டு மன்னர்களெல்லாம் ஒருவரை ஏதாவது விழாக்கள் சந்தித்து கொள்ளும் பொழுது அவர்கள் விரைந்து போய் பேசுவது இந்திய அரசுகளின் யானைப்படையை பற்றி தான். இவ்வளவு பெரிய கனமான உடலை தூக்கி கொண்டு எப்படி இவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதை அந்த அரசர்கள் தூக்கத்தை கெடுத்து சந்தேகம். யானைப்படைகள் என்பது இந்திய அரசுகளின் அசைக்க முடியாத பெரிய நடமாடும் அரணாக விளங்கியது. இந்திய யானைகள் பயத்திலேயே வெளிநாட்டு அரசர்கள் இந்தியா மீது ஆசை இருந்தும் படையெடுக்க வரவில்லை. இந்திய யானைகள் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பல படையெடுப்புகளில் இருந்து இந்தியாவை காப்பாற்றி இருக்கிறது. நன்றி.